எப்படியெல்லாம் வாழ்ந்தோம். ஆனால் இன்று எதுவுமே இல்லையே என்று நினைத்தாலும் வலிதான். இதுவரைக்கும் சரியான வாழ்க்கை வாழவில்லை என்று நினைத்தாலும் வலிதான். இன்பம் எங்கே என்றால் வேடிக்கை பார்த்தால் மட்டுமே கிடைக்கும். எப்பொழுது சண்டையிடாமல் வேடிக்கை பார்க்கிறாயோ அப்பொழுதே இன்பம் தோன்றும். ஆனால் அதுவும் நிரந்தரமல்ல. ஏனென்றால் இந்த இயற்கை உன்னை இருக்க விடாது என்பதுதான் உண்மை. இருவர் சண்டையிடும் போது அதை பார்த்து கொள்ளும் நாம் நியாயம் இல்லாதவரிடம் சம்பந்தமே இல்லை என்றாலும் நாம் அவர் மீது கோபப்பட்டு இன்பத்தை தொலைக்கிறோம். கிடைக்காத ஒன்றுக்காக அது வேண்டும் என்று அடம் பிடித்து நம் எண்ணங்களுடன் சண்டையிட்டு இன்பத்தை தொலைக்கிறோம். கிடைக்காத ஒன்று ஏன் கிடைக்கவில்லை என்பதை தனிமையில் உன் மனம் சொல்லும். அப்பொழுதும் கூட அதை வேடிக்கை மட்டும் பார், இன்பம் வரும். நிம்மதி அடைந்ததாக எண்ணி இப்பொழுது நன்றாகவே போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்த நொடிப்பொழுதில் மீண்டும் கோபம் வருவதற்கோ வேதனைப்படுவதற்கோ வேறொரு காரணம் தேடி வரும். அப்பொழுது அதுவும் நிரந்தரம் அல்ல என்று எண்ணுவதே சிறந்தது. நாம் எது கிடைத்தால் இன்பம் என்று நினைக்கின்றோமோ அது கிடைத்த பிறகு இன்பம் நிலைத்து விடுமா என்றால்